ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், நான் என் பிள்ளைய இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். வி லாஸ்ட் அவர் பேபி. எனக்கு கல்யாணம் இப்போ தான் சார் ஆயிருக்கு. வி லாஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் பேபி. இதை மற்றவங்களுக்கு வேண்டாம் கேலி பொருளாக இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. மேடம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலையே, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோமே. You guys lost your baby and you're pointing out TVKs as a reason for it. Seriously? நாங்க என்னங்க பண்ணோம்? நாங்க வந்து உங்க குழந்தைக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுமா? இல்ல எனக்கு புரியல. What are you trying to mean it here? You stop this nonsense right now. அதுக்கெல்லாம் எதுக்குமே வராம எல்லாம் தலைமறை வாய் ஓடி ஒளிஞ்சிட்டு காசை வாங்கிட்டு இன்னைக்கு மட்டும் வாய் திறந்து பேசுறீங்க, அன்னைக்கு ஏன் பேசல அப்படிங்கறத எல்லாரோட கேள்வியும். If you can answer that, answer that. If you can't answer that, just keep your mouth shut. பிக் பாஸ் ஃபேமஸ் ஜூலி அவர்கள் சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் வெளியிட்டு டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே என்ன டிஃபேம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கிட்னி திருடி, எனக்கு ஏற்கனவே 2 பேர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இவரு என்னோட 3வது ஹஸ்பண்ட், அப்படி இப்படின்ட்டு என்ன தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கண்ணீர் மல்க அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட்ஸ டிவிகே கவர்மெண்ட் மேல வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து சின்னத்திரை நடிகரான அருண்ராஜன் அவர்கள் ஜூலிக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேடம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலையே, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோமே. அந்த என்ன அம்மன், ஏதோ ஒரு அம்மன் படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களே தெரிச்சு ஓடுற மாதிரி, அந்த மாதிரி கொடுக்கலாம். டிவிகேவை எதிர்த்த ஒரே பெண்மணி நீங்க தாங்கிற மாதிரியும், நீங்க பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க எல்லாரையும் நாங்க ரொம்ப வல்கரா சித்தரிச்சு தேவையில்லாததை பேசி உண்மைக்கு புறம்பா நிறைய விஷயங்களை நாங்க கமெண்ட் பண்ண மாதிரி பேசுறீங்களே. எங்க கட்சியும் எங்க அண்ணனையும் பேசின லேடிஸ் நிறைய பேர் எல்லாரையுமே ரொம்ப கருத்து ரீதியா தான் நாங்க எங்களுடைய கமெண்ட்ஸையும் சரி எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸையும் சரி நாங்க வச்சுட்டு வந்திருக்கோம். நீங்க 8 பேர் மேல கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அந்த 8 பேர்ல நானும் ஒருத்தன் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நீங்க எங்க அண்ணன் விஜய பத்தி அவ்வளவு கேவலமா பேசுவீங்க, நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? உங்களுக்கு அகைன்ஸ்டா எல்லா எவிடன்ஸும் நாங்க ஸ்ட்ராங்காவே வச்சிருக்கோம். நாங்க நினைச்சா கேஸ் போடலாம், ஆனா நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி கிடையாது. இல்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கு வழி தெரியாது, இல்ல எங்க சைடு அட்வொகேட்ஸ் யாரும் இல்ல, எங்களுக்கு லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க ஆக்சுவலா பாவம், இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. யூ ஹேவ் அ ஃபேமிலி, யூ ஹேவ் அ லைஃப். கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்லாம் நீங்க அலையக்கூடாது. இஃப் யூ பிலீவ் இட் ஆர் நாட், நிஜமாவே நீங்க சொன்னீங்க 8 பேர் மேல கேஸ் கொடுத்தீங்கன்னு, அதுல நானும் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். வாட் யூ திங்க்? ஐ டோன்ட் நோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். எனக்கு லீகல் அட்வைசஸ் யாரும் கிடையாது. என்னால திரும்ப கேஸ் போட முடியாது. என்னால உங்களுக்கு எதிராக போய் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து உங்களை கேள்வி கேட்டு உங்களை சந்தி சிரிக்க வைக்க முடியாதா? அது இல்ல, நாங்க எங்களுக்கு அது தேவை இல்ல. அது எப்படி எங்க அண்ணன் கரூர்ல நடந்த அந்த 40 பேரோட மரணத்துக்கு காரணம் எங்க அண்ணன் தான், 50 500 ஆக்கிறாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது நீங்க பேசுறது எவ்வளவு பெரிய அகேன்ஸ்ட் லா ஆக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஐ கேன் ஃபைல் a கேஸ் ஆன் தட். அது கிடையாது. உங்க பெர்ஃபார்மன்ஸ் இதோட நிறுத்துங்க. இல்ல லீகலா பேட்டில் பண்ணலாம்னா ஷூர், உங்க மேல போட வேண்டிய கேசஸ், உங்க மேல போட வேண்டிய பெட்டிஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. we can just file it and we can see it on the court of law. பார்க்கலாமா? எல்லா பெண்களையும் டிவிகேனாலே, விஜய் அண்ணானாலே பெண்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு நாங்க எதிர்க்கிறோன்ற மாதிரி இப்படி போய் அந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் பின்னாடி ஒளிஞ்சுக்காதீங்க. நீங்க பேசின பேச்செல்லாம் சாதாரண பேச்சல, எங்களை அவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு டிவிகேன்ஸும், ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற லேடிஸும், ஒவ்வொருத்தரும் மனசளவுல அவ்வளவு பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க நீங்க பேசுற பேச்சுக்கு. என்னென்ன பேச்சு பேசிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? மடக்கூதியில போய் வாய வச்சு ஊதுங்க. உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே யாருமே மேஜர் கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க தான், ஓட்டு போட உரிமை கூட கிடையாது. அறிவில்லாத பசங்க எல்லாரும் அந்த மடக்கூதியில ஊதுங்க. எங்க அண்ணனுக்கு டெபாசிட் கூட கிடைக்கூடாது. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சியில எவ்வளவோ கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அப்போலாம் வாய திறக்காம அமைதியா தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் எங்க அண்ணன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே பேசி முடிச்சுட்டு இப்ப கடைசியா அழுதுட்டு என்ன எல்லாரும் டிஃபேம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? even now ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப எமோஷனலா அதை எப்படி அப்ரோச் பண்றது, அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதுக்கான தீர்வு என்னன்னு போயிட்டு இருக்கும்போது டிஎம்கே ஆட்சியில எதுக்குமே வாய் திறக்காத நீங்க. நியாயம்னா 2 பக்கமும் நியாயம். நான் எவ்வளவோ இந்த மாதிரி குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகள் வீடியோ இது வரைக்கும் நான் ஒண்ணு போட்டிருக்க மாட்டேன் டிஎம்கே பீரியட்ல. ஏன்னா ஐ நோ அதை வச்சு அரசியல் பண்றது இஸ் நாட் ரைட். ஆட்சி எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் இருக்கதான் செய்வாங்க. அந்த கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியதுதான் ஒவ்வொருத்தரோட கடமையும். இட்ஸ் only not the government's responsibility, it's every single person's responsibility. அதுக்கெல்லாம் எதுக்குமே வராம எல்லாம் தலைமறை வாய் ஓடி ஒளிஞ்சிட்டு காசை வாங்கிட்டு இன்னைக்கு மட்டும் வாய் திறந்து பேசுறீங்க, அன்னைக்கு ஏன் பேசல அப்படிங்கறத எல்லாரோட கேள்வியும். If you can answer that, answer that. If you can't answer that, just keep your mouth shut.